நான் இத பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நெனச்சேன். இயக்குனர் மிஷ்கின் வந்து ஒரு மேடையில ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள போட்டு பேசினாரு. பொதுவா வந்து நமக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு பெண் உறுப்பை குறிக்கிறதா இருக்குது, இல்ல ஆண் உறுப்பை குறிக்கிறதா இருக்குது. அந்த மாரியான வார்த்தைகள பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஆனா பேச்சு வழக்குல எல்லாமே வந்து அது இருக்கு. அந்த மாரி வார்த்தைகள பயன்படுத்தக்கூடாதுன்ற கான்ஷியஸ் இருந்தாலுமே கூட, அது சொன்னா தான் ஒரு எனர்ஜி வருது அப்படின்ற மாரி ஃபீல் பண்றவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல மனித மனது வந்து நம்ம காட்டுவாசிகளா இருக்கும்போது உருவானது. இப்ப இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் உலகத்துல உருவானது இல்ல நம்ம மூளை. அது ஏற்கனவே நம்ம பாதி குரங்கா இருக்கும்போது உருவான மூளை. அப்போ குரங்குக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது குரங்குனா வால் இல்லாத வானரம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மிக மிக ஆக்ரோஷம் தரக்கூடியது என்னன்னா, ஒண்ணு வந்து போருக்கு போறது, இல்ல வேட்டைக்கு போறது, இன்னொருத்தர போய் தாக்குறது. அது ஆக்ரோஷத்தை தரும். இப்போ போர் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம்ல. இப்ப பின்னிடுவேன், கொன்னுடுவேன், அடிச்சிடுவேன், நொறுக்கிடுவேன் அப்படிலாம். நீங்களே தம்ப்நெயில் வைக்கும்போது போடுவீங்கல்ல, வெட்டிட்டாரு, கொன்னுட்டாரு. கடாமுடார்ன்னு ஒரு இருக்கணும். ஏதோ ஒரு அக்ரெசிவா அ. காமிக்கிறதுக்காக ஒண்ணு போடுறீங்கல்ல. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரஷனுக்கு காமிக்கிற அந்த பவர் வேர்ட்ஸ். அடுத்த அக்ரெசிவ் ஆக்ட் என்னன்னு பார்த்தா, செக்ஸ் இஸ் அ வெரி அக்ரெசிவ் ஆக்ட். ஒரு ஒரு ரொம்ப சமாதானமா இருக்கிற மனிதனால அந்த செக்ஷுவல் ஆக்ட்ல என்கேஜே ஆக முடியாதுல்ல. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போட்டு பண்ண வேண்டிய வேலைன்றதுனால, நெக்ஸ்ட் இத விட ஈக்குவலான விஷயம் என்னன்னா, இந்த செக்ஷுவல் வேர்ட்ஸ் பேசும்போது, அந்த எனர்ஜி நீங்க சொன்ன மாரி அந்த டிரைவ், அந்த பவர், அந்த ஃபோர்ஸ் அதுல இருக்கு. அப்போ ரியல் லைஃப்ல அவங்க கலவியில ஈடுபடுறாங்க. செக்ஷுவல் லைஃப் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கு. போதுமான அளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ, அந்த வயசுக்கு, அந்த தருணத்துக்கு எப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாரி ஆக்சுவல் செக்ஸ்ல இன்வால்வ் பண்றவங்க, செக்ஸ பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் செய்துடுறாங்கல்ல. செய்ததுனால அவங்க பேச மாட்டாங்க. யாருக்கு அது கிடைக்கலையோ, யாருக்கு அது வந்து ஏக்கமா இருக்கோ, யாருக்கு வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த தேவைக்கான ஸ்ட்ரெஸ் அப்படியே ஏறிட்டே வருதோ, அவங்க தன்னை அறியாம அது பேசிருவாங்க. எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம அப்படியே ஃப்ராய்டியன் ஸ்லிப்பா உளறி விட்டுருவாங்க அதெல்லாம். ஆனா செலிபிரிட்டீஸ் அப்படி இருப்பாங்களா என்ன? அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ல. செலிபிரிட்டீஸும் மனிதர்கள் தானே சார். அது என்னோட சர்க்கிள்ல நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா, அந்த ஒரு ஒரு டிஃபென்ஸ்லெஸ்ஸா அவர் பேசுனதா இருக்கும். அவர் பேசுனதுக்கு அவர் தான் பொறுப்பு. பட் நம்ம பொது மனிதர்கள பத்தி பேசுறோம். அல்ல இன்னொன்னு சொல்லணும்னா, அவரு வந்து நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் தவறா இருந்தா அப்படின்னு அடுத்த பிரஸ் மீட்லயும் அவரு சொல்லிட்டாரு. ஸோ இது பர்ட்டிகுலரா ஒரு ஆள பத்தி நான் சொல்லல. மனிதர்கள் இந்த மாரி வார்த்தைகள் ஏன் பேசுறாங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹிடன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு டென்ஷன் காரணமா, அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விதமா இல்ல ஆனா எல்லா வார்த்தைகளும் வந்து அ பெண் உறுப்புகளையோ, அல்ல ஆண் உறுப்பையோ தானே குறிக்குது. ஒருத்தர் திட்டுறதுக்கு அந்த வார்த்தை பயன்படுதுல்ல. இல்ல இது வந்து ஆக்சுவலி அவங்க அந்த பெண் உறுப்பையோ, ஆண் உறுப்பையோ சொல்ல விரும்பல. அது அவங்களோட இன்டென்ஷனே கிடையாது. அவங்க நோக்கம் வந்து நான் பயங்கர டென்ஷனா இருக்கேன். எவ்வளோ டென்ஷனா இருக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படின்றதெல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்லி ஃபினிஷ் பண்ணிப்பாங்க. ஃபில்லர் அதான் அது. கோவத்துல வருது அந்த அப்ப வார்த்தைகளு. அந்த ஃபில்லர் அவங்களே ஏன் மீறி வருதுன்னா, வருது. அந்த ஃபில்லர் இத வச்சு ஏன் அவங்க ஃபில் பண்றாங்கன்னா, அதான் அதான் அவங்க வாழ்க்கையில நடக்கல. அதான் அவங்க வாழ்க்கையில இல்ல. அதனால அத வச்சு ஃபில் பண்றாங்க. அப்போ ஒருத்தர இழிவு செய்யறதுக்கு பயன்படுத்துற வார்த்தை இழிவு இல்லையா அது? செய்றதுக்காக இழிவு செய்றது கூட இப்படி இழிவுபடுத்த முடியும். இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல போய் ஒருத்தன் ஒரு வுமன போய் நீ ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ன்னு சொன்னா, சாதாரண பெண் என்ன சொல்லுவாங்க? ஆமா அது கூட தான் ஒரு வேலை. அதெல்லாம் சொல்லி யாராவது திட்டுவாங்களா? அதெல்லாம் ஒரு திட்டுறதுக்கான வார்த்தையாவே புதுசா டிக்ஷனரியிலேருந்து வேற வார்த்தைய கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தட்ஸ் நோ லாங்கர் அஃபென்சிவ். சில பேரு சில கண்ட்ரீஸ்ல டாக்ஸே பே பண்றாங்க அதுக்கு. நம்ம ஊர்லயே நீங்க சிலப்பதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மாதவி வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் தானே சார். அவரு சோழ நாட்டுல இந்தந்த ரோட்டுக்கு இந்தந்த டாக்ஸ்ன்னு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட டாக்ஸ் வாங்கியிருக்காரு சோழ மன்னர். பரத்தையர் தெருவா ஆ அது? அப்போ நம்ம ஊர்லயே ரோமன் எம்பையர் மாரி தான் நடத்தியிருக்கோம். நம்மளும் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட டாக்ஸ் வாங்குனவங்க தான். அப்போ அது வந்து கெட்ட வார்த்தை இல்லையே. இப்போ கொஞ்ச நாள்ல நடுவுல கொஞ்சம் கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு அது. அப்போ சில விஷயங்கள் யூனிவர்சலி எல்லா ஹியூமன் கல்ச்சர்லயும் அப்படிதான் இருக்கு. இல்ல அப்ப அது பேசக்கூடாதுன்னு தவிர்க்கிற ஒரு கான்ஷியஸ் வர வேண்டாமா யாருக்கும்? வரணும். ம். அப்போ அப்போ நீங்க மேன்மையான மனிதரா, சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறீங்களா? கல்ச்சர்டா இருக்கிறீங்களா? கல்டிவேட்டட் மைண்டா இல்லையான்றது எத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னா, நீங்க கோவத்துல என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க? கோவத்துல எனக்கு செக்ஷுவல் எக்ஸ்பிளிட்டிஸா வருது அப்படின்னா, அப்போ ஃபில்டரே இல்ல. பிரெயின் ஒழுங்கா ஃபில்டர் பண்ண மாட்டேங்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாதது கூட அதுக்கு ஒரு காரணம்னு சொல்ல முக்கியமான வர்றீங்க. காரணம் அதுவா இருக்கும். ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு செய்ய முடியாம ஒரு தவிப்பு. அந்த தவிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு எதுவும் கிடைக்காதப்போ இந்த மாரி வேர்ட்ஸ் வருது. இது வந்து நல்ல அறிவுத்திறன் இருக்கிறவங்களுக்கே இப்படிதான் வருது. அப்ப இமேஜின் கொஞ்சம் அறிவுத்திறன்ல வீழ்ச்சி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அத அப்படியே சொல்லிடுவாங்க அவங்க. அந்த ஃபில்டர் இன்னும் கம்மியா தானே வேலை செய்யும். அதனால டக்குன்னு அந்த வார்த்தை வந்துரும், இல்ல அந்த செய்கை வந்துரும். ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. இல்ல அத ஃபேஷன் ஆக்குறது எப்படி பார்க்குறீங்க? இப்ப அதையும் கூட வந்து ட்ரெண்ட் ஆக்கி, அந்த வார்த்தைய ஒரு பாட்டாக்கி, அப்படின்லாம் கூட ஒரு
இல்ல அகைன் சேம் சென்னைக்குனே ஒரு வார்த்தை அடையாளமா கூட அது வச்சிருக்காங்க. அது அது கிடைக்காதவர்கள் அப்படின்றத அவங்களே மறைமுகமா சொல்றாங்க. நம்ம அப்ப பரிதாபம் தானே படணும். சென்னைக்கு வெளியிருந்து வரவங்க சென்னையின் வார்த்தையை அதை அடையாளப்படுத்துறாங்க. ஸோ எல்லா நாட்டிலையும் எல்லா மொழிகள்லையும் இந்த வார்த்தை இருக்கு. ம். கடுப்புல இருக்கிற ஆண்களும் கடுப்புல இருக்கிற பெண்களும் இது எல்லா ஊர்லயும் சொல்றாங்க. ம். அப்ப இது வந்து மனித பொதுவான ஒரு பழக்கமே தவிர இது சென்னையில மட்டும் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ம். இது அக்செப்டபிளா அன்அக்செப்டபிளா தான் நம்ம யோசிக்கணும். ஒரு கல்ச்சர் சொசைட்டில இது அன்அக்செப்டபிள். பட் இது வந்து என்னை சொல்லிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கானது அது. இட் கோஸ் டு தெம். இட்ஸ் அபவுட் தெம். அந்த வார்த்தை இன்னொருத்தரை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடுது. அதனால தான் இதை டீலிங் பண்ணணும் நம்ம. இது என்ன நோக்கி இந்த ப்ரெஷர் என் மேல போட்டா இந்த ப்ரெஷர் நான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. புத்தர் சொல்லுவாருல்ல, அவன் எரியிற நெருப்பை என்கிட்ட கொடுத்தா நான் எதுக்கு அதை வாங்கி வச்சுக்கணும், நீயே வச்சுக்கப்பா அது உண்டுதான்னு சொல்லிட்டேன்னா அது அவனுடையதாயிடுது. நீ உன்னையே திட்டிக் கொள்கிறாய். அது மாதிரி அவர் நெருப்பு அவரே வச்சுக்கணும். அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் இல்லாம பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட என்கேஜ் ஆகாம எஸ்கேப் ஆகிறது தான் பெட்டரே தவிர உட்கார வச்சு அவர்கிட்ட நம்மளும் கொஞ்சம் தூக்கம் போட்டு அந்த நெருப்பை பெருசாக்க கூடாது இல்லையா? நெருப்பு எரியுதா, ஓகே எரியுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம நகர்ந்துடணும்.